சுப்வாக்ஸ் ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேனுவல் சோப் டிஸ்பென்சர் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சருக்கு அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சுப்வாக்ஸ் ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர் வந்து நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இது மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா P10. ஸோ இது பர்ச்சேஸ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 0.25 செகண்ட்ஸில் இது சோப்பை டிஸ்பென்ஸ் பண்ணிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து சார்ஜர் யூஸ் பண்ணுது சார்ஜ் பண்ணுறதுக்கு 420 ml கெப்பாசிட்டி ஆஃப் லிக்விட் வந்து இது ஹோல்ட் பண்ணும். அதேமாதிரி சார்ஜிங் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி. இப்போ வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர் வந்து வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி டைப் சி. அதே மாதிரி யூசர் மேனுவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் லைட்ஸ், டச் ஏரியா எங்கே இருக்குது, சென்சர் ஏரியா எங்கே இருக்குது, டிஸ்பென்சிங் மவுத் எங்கே இருக்குது, அதே மாதிரி வந்து இதில் வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி எப்படி இதை சார்ஜ் பண்ணணும், எப்படி இது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து லிக்விட் ஃபில் பண்ணணும், அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் யூசர் மேனுவலில் கிளியராக கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேலே தான் பவர் பட்டன் இருக்குது. இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஸ்பென்சர் வந்து ஆன் ஆயிரும். அதே மாதிரி இதில் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. 4 லெவல்ஸ் ஆஃப் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது எப்படி வந்து நம்ம சார்ஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க கேபிள் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டைப் சி கேபிள் வச்சு இது ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த எல்இடி லைட்ஸ் வந்து பிளிங்க் ஆகும் இது மாதிரி. ஸோ பிளிங்க் ஆச்சுன்னா சார்ஜ் ஆகிட்டுக்குன்னு அர்த்தம். ஸோ கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இந்த பிளிங்கிங் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம வால் மவுண்ட் ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நம்ம வாலில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10 ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுறணும். ஸோ அப்போ தான் ப்ராப்பராக அந்த ஸ்டிக்கர் வந்து நல்லா பேஸ்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி மேலே இருக்க ஹெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சோப் லிக்விடை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் வரக்கூடிய லிக்விட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி ஒரு நாப் கொடுத்துருந்தாங்க. அந்த நாபை ஜஸ்ட்டு நீங்கள் போய் அப்படியே ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வால் மவுண்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் வால் மவுண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் கீழே வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் கன்வீனியன்ஸ் தான் இது. ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒரு டச் பண்ணிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ லெவல் 1ல் இருக்குது. ஸோ எவ்வளோ சோப் டிஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ வால்யூம் 1 ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. வால்யூம் 2 போகும்போது சோப் வந்து ரொம்ப அதிகமாக டிஸ்பென்ஸ் ஆச்சு. டே டு டே யூசேஜ் வந்து வால்யூம் 1 இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ அதான் இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஷேர் பண்ணேன். ஸோ இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சேனலுக்கு எதிர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.